ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வத்தல் குழம்புன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த ஞாபகங்கள் தான் வரும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது வத்தல் குழம்பு வேணும்னு ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதே சுவையில் இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டிலே வத்தல் குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி இல்லைன்னா வானொலி கூட வச்சுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 3 பொருளையும் சேர்த்து நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க, கருகிராமல் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, வாசனை வருது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட இன்றைக்கி நான் கொத்தவரங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய் வத்தல், சுண்டல் வத்தல் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம வத்தலை சிம்மில் அடுப்பை வச்சு வறுத்துக்கோங்க. இல்லைனா வத்தல் கருகிரும். கருகிருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. வத்தல் சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஓகே, இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வத்தல் வறுக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்தோம்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக நிறையா சேர்த்து வறுக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கிட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வறுபட்டுரும். நம்ம வத்தல் குழம்பு செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க செய்யணும். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் சூப்பராக செய்ய போகிறோம். இதோட சுவை மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். அது கூட நான் மணத்தக்காளி வத்தல் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மணத்தக்காளி வத்தல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நம்ம வத்த குழம்பு செய்யும்போது சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு சேர்க்கணும். பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை 4 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அப்போ தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா பவுடரில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது தான் குழம்பு ருசியாகவும் இருக்கும். நம்ம குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சும் நல்லா வரும். இப்போ மிளகாய் தூளையும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட இப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் இப்போ 50 கிராம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். புளி கரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து புளியை கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதி வந்துருச்சு. கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ வறுத்து வச்ச வத்தலை இது கூட சேர்த்துக்கலாம். வத்தல் இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும் போது குழம்போட ருசியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பச்சையாக சேர்க்கக்கூடாது வத்தலை. இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம இப்போ வறுத்து வச்ச பவுடர் ரெடி பண்ணிடலாம்.
நம்ம ஜீரகம், கடுகு, மிளகு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்த வத்தல்லேருந்து ஒரு 4-5 வத்தல் எடுத்து அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டுட்டு இப்போ அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையும் மனமும் கிடைக்கும். இந்த பொடி நம்மளுக்கு ரெடி பண்ண முடியல, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா நம்ம பொடி இல்லாமலும் செய்யலாம், அதுவும் சுவையாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிச்சாக ஹோட்டல் சுவையில் வேணும் அப்படின்னா இந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். வத்தெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடரை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.